சஜித், என் வீட்டுக்கு பக்கத்தில் குப்பைகளை எரிக்காதீங்கன்னு நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். இந்த புகையால் எங்களுக்கு மூச்சு கூட எடுக்க முடியலை. இப்போ நீ என்ன சொல்கிற? இந்த குப்பையெல்லாம் நான் எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சிருக்கவா? இங்கே மூச்சு விட முடியலன்னா கதவு ஜன்னலாம் மூடிட்டு வீட்டுக்குள்ளே இரு. அப்போ வேலை முடிஞ்சு தானே? இவங்க 2 பேரும் தான் சஜித் மற்றும் அமல். இவங்க சிறு வயதிலிருந்து நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. ஆனா இப்ப இவங்க 2 பேரோட நட்பும் தலகீழா மாறிடுச்சு. இங்கே சஜித், புகை மட்டும் இல்லை இங்கே இருக்க பிரச்சனை. உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருந்தால் கொசுவெல்லாம் இங்கே வருது. உனக்கு தெரியும் தான் நான் பிஹெச்ஏ கிட்ட போய் சொன்னால் என்ன நடக்கும்னா, முதல்ல இங்கே இருக்க குப்பையெல்லாம் சுத்தம் பண்ணுங்களே, மற்றவங்களுக்கு கரைச்ச கொடுக்காம. என்ன ஐசை எந்த நேரமும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிற? எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை தான் உன்னோட. இது ஐசை, இது என்னோட இடம். நான் எனக்கு வேண்டியதான் நான் செய்வேன். அதை முதல்ல புரிஞ்சுக்க, சரியா? நான் தான் இந்த கிராமத்தோட கிராம உத்தியோகத்தர். இவங்க 2 பேரும் சண்டை பிடிக்கிறத பார்க்க முடியாம தான் ஊர்க்காரங்க என்ன கூப்பிட்டாங்க. இல்லை மேடம், நீங்களே பாருங்களேன், இந்த மனுஷன் சொல்கிற பேச்சு எதுவும் கேட்குறது இல்லை. போதும் போதும் நீங்கள் அடிச்சுக்கிட்டது. நாங்கள் இந்த பிரச்சனையை இங்கேயே தீர்த்து கொள்ள கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? எங்களை மன்னிச்சிருங்க கிராம சேவை மேடம். இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி உண்மையிலேயே தீர்க்கலாம்? எங்களுக்கு உரிமைகள் இருக்கிறது போலவே பொறுப்புகளும் இருக்கிறது. நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள இணக்க சபையோட உதவியை பெறலாம். இணக்க சபையா? அப்படின்னா என்ன? அது சுமூகமான முறையில் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த ஆட்களே உதவி செய்கிற ஒரு இடம். போலீஸ்கோ அல்லது நீதிமன்றத்திற்கோ போகாமல் ஒருவரோடு ஒருவர் பேசி பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காகத்தான் இணக்க சபைகள் இருக்கிறது. அதற்கு எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த நபர்களே தன்னார்வமாக உதவியும் செய்கிறார்கள். சுருக்கமாக சொல்வதானால், இது போன்ற பிரச்சனைகளுக்கு இரு தரப்பின் சம்மதத்துடனும் தீர்வுகளை கண்டறிய உதவுவதே இணக்க சபையின் நோக்கமாகும். அமல், நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால், இணக்க சபையில் எடுத்த முடிவை பற்றி. அது நாங்கள் குப்பை எரிக்கிறதுக்கு பதிலாக கம்போஸ் குழி வெட்ட முடிவெடுத்தோம் தானே? அதுனா நல்ல நல்ல முடிவு. சரியா சொன்ன சஜித். இணக்க சபையோட முடிவு தான் சரியான தீர்வு. இப்போ பாரு, நம்ம நட்பும் தப்பிச்சது, பிரச்சனையும் முடிஞ்சது. நாங்கள் கோர்ட்ஸுக்கு போயிருந்தா நாங்கள் இன்னும் சண்டை பிடிச்சிக்கிட்டு தான் இருப்போம்.